கவர்மெண்ட் சைட் பார்க்கும்போது நியூஸில் சொல்கிறது என்னென்னா, கேஸ் வந்து நாங்கள் ஹோட்டலுக்கு மட்டும்தான் நாங்கள் தரதில்ல, மற்றபடி வீட்டுக்கு எல்லாமே கேஸ் புக் ஆகிட்டு தான் இருக்குது, கேஸ் வந்து டெலிவரியும் ஆகிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் நான் கேஸ் புக் பண்ணி 1 வீக் ஆயிடுச்சு, எனக்கு மெசேஜும் வந்துருச்சு, ஓடிபி வந்துச்சு. பட் கேஸ் மட்டும் இன்னும் வரல. நேற்று கூட என் கேஸ் கம்பெனிலேருந்து ஒரு மெசேஜ் என்னென்னா, நீ இந்த மாதிரி லேட் ஆகுறதுக்கு எங்களோட வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோன்னு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. அட்லீஸ்ட் அதாவது அனுப்புகிறானுங்க, அந்தளவு ரெஸ்பான்ஸாக இருக்கே கவர்மெண்ட்டு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. பட் இன்றைக்கும் நான் அதே மாதிரி இந்த கேஸை வச்சு ஓட்டணும்னு சொல்லி அந்த 10 நிமிஷம் சாம்பார் தான் நான் வச்சேன். எப்போவுமே சாம்பாருக்கு வந்து பருப்பு நல்லா வேக போட்டுட்டு அதை கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் காய்கறியெல்லாம் போட்டு கூட்டி வைப்போம். பட் இன்றைக்கி நான் என்ன பண்ணேன்னா, பருப்பு சுடுதண்ணியில் போட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் பருப்பை ஊற வச்சுட்டு அதோட காய்கறி, தக்காளி, வெங்காயம், மிளகாய்த்தூள், உப்பு, தக்காளி எல்லாமே போட்டுட்டு சாம்பாரை கூட்டி வச்சுட்டேன். ஒரு பக்கம் சாதம் வெந்துட்டு இருந்து. சாதம் வந்து நான் குக்கரில் வைக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. எனக்கு வந்து இந்த வடித்த சாப்பாடு தான் பிடிக்குமா, சரின்னு சொல்லி கடவுளை கும்பிட்டுட்டு சாதத்தை ஒரு பக்கம் வச்சுட்டு சைடிஸ் ஏதாவது பண்ணணுமே சொல்லி குடமிளகாய் பொரியல் வந்து 5 மினிட்ஸில் வந்து ரெடி ஆயிரும். ஏன்னா குடமிளகாய் வந்து நம்ம பச்சையாகவே சாப்பிட்லாம்ல. ஸோ வந்து ஒரு 5 நிமிஷத்தில் அதை வதக்கினாலே குடமிளகாய் ரெடி ஆயிரும். சரின்னு ஒரு பக்கம் அதையும் வச்சுட்டு இன்றைக்கி சாம்பார், குடமிளகாய் பொரியல், சாதம், ஒரு பக்கம் பால் காய்ச்சி குடிச்சாச்சு, ஒரு பக்கம் கொள்ளு சூப்பு வச்சு குடித்தேன். ஏன் இந்த கொள்ளு சூப்புனா, நான் ஒரு 10 டேஸாக கொள்ளு சூப்பு குடிச்சிட்ருக்கேன் டயட்டுக்காக. அது வந்து நல்லா கொழுப்பு எல்லாமே ரெடியூஸ் பண்ணும். ஸோ ஒரு 5 நாள் நான் குடிக்கவே இல்லை இந்த கேஸ்க்கு பயந்துட்டு. பட் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம தேவையில்லாமல் டயட்டை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொள்ளு சூப்பு இன்றைக்கி நான் வச்சு குடிச்சிட்டேன். இதே மாதிரி எங்கள் ஊரில் வந்து மதுரையில் இப்போ வரைக்கும் கேஸ் வந்து டெலிவரி ஆகலை. இதே மாதிரி என்னோடய வீடியோஸ் யார் பார்க்குறதா இருந்தாலும் உங்கள் ஊரில் கேஸ் நீங்கள் புக் பண்ணுறீங்களா, புக் ஆகுதா, எப்போ டெலிவரி ஆகுது, இது எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நான் உங்கள் டாட்டா பை.